பாரசீகம் என்று பண்டை காலத்தில் அழைக்கப்பட்ட ஈரான் நாட்டில் 19ஆம் நூற்றாண்டில் பிறந்த மன்சூர் சிங் தனது வாலிப நாட்களில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். தனது விடாமுயற்சியின் மூலமாக பல் மருத்துவராக மாறிய இவர் ஈரான் நாட்டின் பாலைவனங்களிலும் மலைகளிலும் சுற்றித் திரிந்து ஏழை கிராம மக்களுக்கு இலவசமாய் மருந்துகளை வழங்கி இயேசுவின் அன்பை நற்செய்தியாக அறிவித்து வந்தார். இஸ்லாமிய நாட்டில் இயேசுவை பற்றி கூறியமைக்காக பலமுறை சவுக்கால் அடிக்கப்பட்டு சிறைக்கு சென்றார். ஒருமுறை இவ்வாறு பிடிக்கப்பட்டு ஷிராஸ் நகர சிறையில் இருந்தபொழுது தைரியமாக இயேசுவின் அன்பை அநேகருக்கு அறிவித்து வந்தார். இதை அறிந்த பாஹாய் மதத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரி மன்சூரை தன்னிடம் அழைத்தார். மன்சூரிடம் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை காண்பித்து இதன் விலை என்ன என்று கேட்டார். மன்சூர் பதிலாக, இந்த புத்தகத்தை இலவசமாக பிறருக்கு வழங்குகின்றோம் என்றார். சிறைச்சாலை அதிகாரி ஏளனமாக சிரித்துக் கொண்டே, அதுவே அதற்கேற்ற சரியான விலை, தகுதியற்ற இந்த புத்தகத்திற்கு நிர்ணயித்த விலை சரியானது என்று கூறி தன்னிடமிருந்த பாஹாய் மத நூலை காண்பித்து இதை வாங்க பெருந்தொகை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மன்சூர் அவ்வதிகாரியின் அறையில் இருந்த மின்சார விளக்கை காண்பித்து இது என்ன விலை என்று கேட்டார். அது அதிக வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அதிக பணம் கொடுத்து வாங்கப்பட்டது என்று அவர் கூறினார். காவல் அதிகாரி பின்னர் மன்சூர் ஜன்னல் வழியாக வெளியே சூரியனை காட்டி, அதோ அந்த சூரியன் உமக்கு தேவையான ஒளியை பகல் முழுதும் கொடுக்கின்றது, அதற்கு எவ்வளவு விலை கொடுத்தீர் என்று கேட்டார். பதில் கூற முடியாமல் திகைத்த அந்த காவல் அதிகாரிடம் மன்சூர், ஐயா, மனிதர்களால் படைக்கப்பட்ட மின்சார விளக்கையும் உமது மத நூலை வாங்க அதிக பணம் தேவைதான், மாற்று கருத்து இல்லை. சூரியன், சந்திரன், காற்று, நீர் போன்றவை விலை மதிக்க முடியாததாக இருந்தாலும் அவற்றை தேவன் மனிதனுக்கு இலவசமாக வழங்குகின்றார். அதே போலத்தான் இந்த புதிய ஏற்பாடு புத்தகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் இலவசமாக தந்துள்ளார். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். தமது தவறை உணர்ந்த அந்த காவல் அதிகாரி மன்சூர் சிங்கிடம் மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கின்ற காற்றை சுவாசிக்கின்றோம், சூரிய ஒளியை அனுபவிக்கின்றோம், தண்ணீரை குடிக்கின்றோம். அதே போல தேவன் நமக்கு ஈவாக அருளிய வேத வசனத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனம் 101, 165 நாம் படிக்கிறோம். நீங்கள் அனுதினம் வேதத்தை தியானித்தால் நிச்சயமாக பாக்கியவன்களாக இருப்பீர் என்பதில் சந்தேகமில்லை. தினமும் வேதத்தை வாசித்து தியானிங்கள். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டும், அந்த வழியிலும் உங்களை நடத்தும், இருளுள்ள ஸ்தலத்தில் ஒளியாய் பிரகாசிக்கும். ஆமேன்.